பொருளகத்தின் பொன்வணக்கம். பொருளகத்தின் பொன்வணக்கம். விழியத்தை பாருங்கள், நுட்பத்தை நுகருங்கள். பொருளகத்தின் பொன்வணக்கம். பொருளகத்தின் பொன்வணக்கம். பொருளகத்தின் பொன்வணக்கம். இன்னொரு விழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பொதுவாக நாம் ChatGPT போன்ற இணையதளங்களில் நேரடியாக நமக்கு தேவையான கேள்விகளை கேட்டு அதற்கான தரவுகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாக ஒரு தொகுப்பானில், கோட் எடிட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தொகுப்பான். ஒரு தொகுப்பானில் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம் கேள்விகளை கேட்டு அதற்குரிய விடைகளை எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியும். அது பற்றி இந்த விழியத்தில் நாம் காணலாம். Cursor.AI என்ற இணையதளம் இதற்கு நமக்கு வழிவகை செய்கிறது. இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இயங்குதளங்களானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. லினக்ஸ் இதற்கு ஆதரவு கொடுக்கிறது. நான் லினக்ஸ் பயன்படுத்துவதால் டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் என்று வந்துள்ளது. இங்கே அதரில் மேக் மற்றும் விண்டோஸில் அதற்குரிய பதிவிறக்கங்களை பெற்று நாம் எளிமையாக இதை செய்து கொள்ள முடியும். இதற்குரிய செயலி இன்னும் வரவில்லை. இப்பொழுது நான் இதை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்துவிட்டேன். இதை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் பார்க்கலாம். இதை நாம் டவுன்லோட் செய்த பிறகு அது நாம் எங்கு டவுன்லோட் செய்கிறோமோ அந்த இடத்தில் இந்த குறிப்பிட்ட கோப்பானது கிடைக்கும். அதை நாம் தனியே ரன் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக நான் இங்கே Cursor.App image என்ற கோப்பினை பதிவிறக்கம் செய்துள்ளேன். இதை இயக்கும் பொழுது அது இங்கனம் வந்து நமக்கு VS கோட் எடிட்டருடன் சேர்ந்து இணைந்து இருக்கிறது. நான் அதற்காக VS கோட் எடிட்டரையும் நான் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்துள்ளேன். இதோ டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துள்ளதே VS கோட் எடிட்டர் ஆகும். இப்பொழுது நான் ஏற்கனவே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான விடைகளை நான் பெற்றுள்ளேன். நான் கேட்ட கேள்வியானது இது: டேட்டா அனலிஸ்டின் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று கேட்டுள்ளேன். அதற்கான விடையினை இங்கே இது கொடுத்துள்ளது. இப்பொழுது நாம் அது எடுத்துக்காட்டாக இன்னொரு கேள்வியினை கேட்டு நாம் விடையினை பெறலாம். நான் இங்கே மற்றொரு கோப்பினை உருவாக்கியுள்ளேன். இங்கே நான் சென்று இந்த பெட்டியில் நான் தேட வேண்டும். தேடும் பொழுது write an article on AI in English என்று நான் கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு அது ChatGPT போன்ற மற்றொரு மாதிரியை, பின்னால் இயங்கும் மாதிரியை கொண்டு இது இயங்குகிறது. அதற்குரிய தரவுகளை அது இணையிறக்கம் செய்து நமக்கான வெளியீட்டினை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அருமையாக ஒரு ஆர்டிக்கிளை எழுதி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் வண்ணமாக இதை தொடர்ந்து நான் பதிவிடுகிறேன். பாருங்கள், விரைவாக ஒரு ஆர்டிக்கிளையே ஆங்கிலத்தில் எழுதிவிடுகிறது, அதுவும் AI குறித்து. இங்கே நமக்கான ஆர்டிக்கிள் தயாராக இருக்கிறது. இதை நாம் இந்த குறிப்பிட்ட பக்கத்தில், குறிப்பிட்ட கோப்பில் நாம் காணலாம். இதை காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொள்ளலாம். நமக்கு எங்கு வேண்டுமோ அதை நாம் காப்பி பேஸ்ட் செய்து கொள்ளலாம். இதை நான் இப்பொழுது காப்பி செய்கிறேன். இங்கே காப்பி படியெடுத்து எங்கு வேண்டுமோ நான் ஒட்டி கொள்ளலாம். இதை படியெடுத்து இன்னொரு கோப்பிலும் நான் ஒட்டி கொண்டு அதற்குரிய செயல்களை நாம் செய்யலாம். அதற்குரிய வகையீட்டினை இதனை நாம் மாடிஃபை செய்து நமக்கு தேவைக்கேற்ப இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போன்று மற்றொரு காட்டாக நான் இன்னொன்று டைப் செய்கிறேன். இங்கே நான் அதே போல் இன்னொரு
கோப்பினை உருவாக்கி கொள்கிறேன், இன்னொரு பக்கத்தை உருவாக்கி கொள்கிறேன். அன்டைட்டில் 2 வந்து இருக்கிறது இங்கே. இப்பொழுது நான் மீண்டும் ஒரு கேள்வியினை இங்கே கேட்கிறேன். இந்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட கோடிங் என்று சொல்வார்கள், குறியீட்டு முறை பற்றி இருக்கிறது. ரைட் a single page HTML code with some write-up about IT industry. நான் கொடுத்துள்ள கேள்வியானது write a single page HTML code with some write-up about IT industry என்று கொடுத்துள்ளேன். இப்பொழுது நான் என்டர் தட்டி விட்டேன். நமக்கான HTML கோடை அது தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறது. என்னென்ன டேகுகள், HTML டேகுகள் நமக்கு தேவையோ அவையெல்லாம் இங்கே விரைவாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிட்டது. அவ்வளவுதான். நாம் இப்பொழுது ஒரு கோப்பினை உருவாக்கிவிட்டோம். இந்த கோப்பினை நமக்கு தேவையான இடத்தில் நாம் பதிவேற்றம் செய்து பயன்படுத்தலாம். நான் இப்பொழுது காப்பி ஆகிவிட்டது. காப்பியானதை நான் ஒரு கோப்பிலே, இந்த கோப்பிலோ இல்லை வேறு எந்த வகையான எடிட்டரிலும் நான் வைத்துக் கொள்ளலாம். நோட்பேட் இங்கே நான் இதை சேவ் செய்து கொண்டு எனக்கு எங்கு வேண்டுமோ நான் அதை பெயரிட்டு நான் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் இங்கே பதிவிறக்கம் செய்த கோப்பினை நான் இங்கே பதிவிடுகிறேன். எடுத்துக்காட்டாக index.html என்று வைத்துக்கொள்கிறேன். நான் இப்பொழுது உருவாக்கிய கோப்பினை index.html என்று வைத்துக்கொள்கிறேன். அங்கே போய் நான் இந்த கோப்பினை எந்த ஒரு ப்ரௌசரில் திறந்தாலும் எனக்கான பக்கமானது வந்துவிட்டது. பாருங்கள், அபவுட் IT இண்டஸ்ட்ரி என்று HTML பேஜ் உருவாக்கி இருக்கிறது. இது நான் உருவாக்கவில்லை, CursorAI எனக்காக உருவாக்கியுள்ளது. இதை நாம் இவ்வாறு நாம் கொடுத்த இந்த கேள்வியோடு நாம் ஊடாடி நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு சிறிய குறிப்பினையும் இங்கே தருகிறேன். இப்பொழுது HTML கோப்பானது வந்திருக்கிறது. நமக்கு தேவையானால் பைத்தான் கோப்பையும் நாம் எளிமையாக உருவாக்கி கொள்ள முடியும். Write a Python code with write a Python code to print down a multiplication table என்று கொடுத்துள்ளேன். write a Python code to print down a multiplication table என்று கொடுத்துள்ளேன். இப்பொழுது என்டர் தட்டியவுடன் எனக்கான பைத்தான் குறியீட்டினை இந்த Cursor.AI ஆனது உருவாக்கிவிட்டது. இதுதான் நமக்கு கோர் என்று சொல்வார்கள், கோர் கோடிங் என்று சொல்வார்கள். இதற்கு முன்னால் இதற்குரிய ஃபங்க்ஷனை அழைத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் முன்பு காட்டியது போல காப்பி பேஸ்ட் செய்து என்ன தேவையோ அதை நமக்கு என்னென்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை காப்பி இங்கேயே நான் பேஸ்ட் செய்ய வேண்டும் விரும்பினால் இங்கே பேஸ்ட் செய்து கொண்டு அதற்கான சேவ் என்ற கட்டளை கொடுத்து நான் சேவ் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் நாம் வேறு ஏனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் அதையும் நாம் இந்த பெட்டியிலே கொடுத்து நாம் தேடலாம். ChatGPT என்பது இணையத்தில் உள்ளது. இந்த குறிப்பிட்ட CursorAI என்பது அதை தனியாக தரவிறக்கி அதை நாம் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கிற VS Code எடிட்டருக்கு நாம் இதை இணைப்பு செய்துள்ளோம். அதற்காக நாம் அதற்குரிய குறிப்பிட்ட கோப்பினை தரவிறக்கி நாம் இங்கே பயன்படுத்தியுள்ளோம். நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் எங்கும் பேரின்பம், நாளொரு வண்ணம் நாம் காணும் எண்ணம் ஆனந்தம், காற்றினில் எங்கும் என் அன்பு செல்ல ஏங்கும் என்னாலும் ஏக்கம் உள்ளாடும்